ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி முட்டை குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, இதோடு ஒரு 10 முந்திரி, ஒரு 5-6 துண்டு தேங்காய், இது தண்ணி ஊற்றி நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போது ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 மீடியம் சைஸ் ஆனியன், கொஞ்சம் கருவேப்பிலை, இதோட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு 2 தக்காளி, தேவைக்கேற்ப சால்ட், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு பொடி. மசாலா பச்சை வாசம் போகிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு இதோட நான் முட்டை ஆட் பண்ணுறேன். இது நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இதோடு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட், உங்களுக்கு தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்த பிறகு இதோட கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.